தேசத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வேலையில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேசத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வேலையில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. உன் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனாய், எந்தன் தேவனாய் நிச்சயம் நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவாய். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு இந்த காலைவேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் நமது ஆண்டவராகிய தேவன் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்புறுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொன்னவர் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, உங்க சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறார்களே அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை விரோதிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்னு சொன்னாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேனாரு. அந்த தேவன் தான் சொல்றாரு, உங்களை யாருன்னா சபிக்கிறானா அவனை நீ சபிக்காத, அவன் சபிக்கப்படக்கூடாதுன்னு அவனை நீ ஆசீர்வதி. ஏன்னா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதுக்குன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேனே, ஆனால் இந்த உலகத்துல எவனாலையும் உன்னை சபிக்க முடியாது. ஆசீர்வதிக்கிறருடைய மகனா மகளா நீ இருக்கிற இல்லையா? அப்போ என் பிள்ளை எப்படி இருக்கணும்னா, சபிக்கிறவனை போல நீ சபிக்கிறவனா இராதபடிக்கு சபிக்கிறவனையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உனக்காகவும் எனக்காகவும் சாபமானார் இல்லையா? அந்த சாபத்துல நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற்றினவர் சொல்றாரு, உனக்காக நான் சாபமாகி உன்னை ஆசீர்வதிச்சிருக்கும் பொழுது நீ உன்னை சபிக்கிறவளை சபிக்காத, அவங்கள கூட ஏன் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வா, இன்னும் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்ற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னபடியே ஜெபிக்கலாம், ஆசீர்வதிக்கலாம், பிரியமல்ல சிநேகிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஜெபிக்கலாம். ஆமா ஆண்டவரே, மனித இயல்பு என்பது எங்களை பகைக்கிறவர்களை நாங்க பகைக்கும். ஆனா நீங்க சொன்னீங்க, உங்களை பகைக்கிறவர்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆம் சுவாமி, உங்க வார்த்தையின்படியே உங்க ஜனங்கள் செய்ய, அதில் வர்ற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தேவன் தயவு செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எந்தன் தேவனா நிச்சயம் நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Be blessed and stay blessed. Amen.